முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு எதிரான ஹைகோர்ட் வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இரண்டாம் ராணுவ நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது பொன்சேகாவிற்கு எதிராக சாட்சியம் அளித்தவர்களின் வாக்குமூல பிரதிகள் இன்று சமர்ப்பிக்கப்பட்டன. மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள ஹைகோர்ட் வழக்கு மற்றும் இரண்டாவது ராணுவ நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கு ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியானவை என்பதை உறுதி செய்வதற்காக பிரதிவாதி தரப்பினால் 4 பேரின் சாட்சியங்கள் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. ஒரே மாதிரியான 2 வழக்குகள் 2 நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுவது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு முரணானது என்று பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதிட்டனர். இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊழல் அரசியல் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு ஏற்ற வகையிலான கலாச்சாரத்தை நாம் என்றாவது கொண்டு வருவோம் என குறிப்பிடுகின்றேன். இதன் பொருட்டு நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். நாட்டில் உள்ள முறைமைகளை மாற்றவில்லை எனின் மக்கள் ஒவ்வொரு நாளும் அடிமைகளாகவே இருக்க நேரிடும். அரசியல்வாதிகள் மக்களால் நிர்வகிக்கப்படும் முறையொன்றை இந்த நாட்டில் என்றாவது நாம் ஏற்படுத்துவோம். யுத்தத்தில் வெற்றி பெற்ற எம்மால் அரசியல்வாதிகள் இந்த நாட்டை சுரண்டுவதற்கு இடமளிக்க முடியாது. அனுமா பொன்சேகா ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை இன்று மாலை ஏற்பாடு செய்திருந்தார். எமது கட்சியின் பொதுச் செயலாளரான டிரான் அலசை பற்றி பல்வேறு கருத்துக்கள் காணப்பட்டன. உண்மை அல்லது பொய்யை பற்றி நாம் அப்போது எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை. அவரை பற்றி தவறான எண்ணம் ஒன்று தோன்றியதாயின் அதனை சரியானதாக மாற்றிக்கொள்ளுமாறு நான் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ளைக்கொடி விவகார வழக்கில் பேசிய நளின் லத்துவஹெட்டி தொடர்பிலும் அத்தகைய வேறுபட்ட கருத்துக்கள் வெளியிடப்படும் போது அது பற்றிய சரியான கருத்தினை கூற வேண்டும் என எமக்கு தோன்றியது. அவர் எம்முடன் இணைந்து செயற்பட்டார். அதற்காக நானும் ஜெனரலும் எமது 2 மகள்களும் அவருக்கு மரியாதை செலுத்துகின்றோம்.